الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இதர நபிமார்கள், வலிமார்கள், குதுபுமார்கள், இமாம்கள், எம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அத்தனை மஷாயிஹ்மார்கள், உஸ்தாதுமார்கள் அனைவர்கள் மீதிலும், மூமினான சாலிஹான நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் ஸலவாத்தும் சலாமும் என்றும் நிகழட்டும் என வேண்டியவனாக, எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவியிருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்தும் நடப்பதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை, காலங்களை, நேரங்களை படைத்து அவைகளில் நல்லதையும் கெட்டதையும் நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் மாதங்கள் 12 அல்லாஹுவினால் தீர்மானிக்கப்பட்டவைகள் என்றாலும் அவைகளில் சில காலங்களையும் நாட்களையும் நல்லவைகளாக கெட்டவைகளாக இறைவனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாலும் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் சஃபர் என்கிற மாதத்திலே நாம் இருக்கிறோம். சஃபர் மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முந்திய ஜாஹிலியா காலத்து மக்களால் மிகவும் கெட்டதான அபசகுணமான மாதமாக கணக்கெடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய தூதராக இந்த உலகத்துக்கு பிரகடனம் செய்யப்பட்ட பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்த அவநம்பிக்கைகளை போக்கும் விதமாக பலவிதமான மாற்றங்களை அறிவித்தார்கள். அதில் ஒன்றுதான் லா சஃபர். சஃபர் என்பது முழுமையான மாதம் என்ற மொத்த முடிவு கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். ஆனாலும் இஸ்லாத்தில் நாம் மறக்க முடியாத அதிகமான ஈமானுடைய உள்ளம் கொண்டவர்களுக்கு சுமக்க முடியாத 2 பெரிய சோகங்கள் இந்த சஃபருடைய மாதத்தில் தான் நடந்ததை வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் என்கிற பயணத்தை இந்த சஃபருடைய மாதத்தில் தான் ஆரம்பித்தார்கள் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சஃபருடைய மாதத்தில் இறுதி புதன்கிழமையில் தான் அவர்கள் இறுதியாக நோய்வாய்ப்பட்டு அதன் பின்னர் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்தார்கள். இந்த 2 வரலாறுகளும் இந்த சஃபர் மாதத்தை சுமந்ததாக இருக்கிறது. அதிகமான மக்கள் நினைக்கிறார்கள் இஸ்லாமிய ஆண்டு என்பது முஹர்ரம் மாதத்திலே ஆரம்பிக்கின்றது என்ற காரணத்தினால் ஹிஜ்ரத் என்பது முஹர்ரம் மாதத்திலே தான் இடம்பெற்றது என்று அதிகமான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வரலாறு அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மொத்தமாக ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தில் 15 நாட்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த பயணத்தை ஆரம்பித்தது இந்த சஃபருடைய மாதத்தில் தான். சஃபருடைய மாதத்தில் 3 நாட்கள் அவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்து ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாளில் தான்
மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்றடைந்தார்கள். ஆக சஃபர் மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற மாதம் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அது ஒரு சாதாரண கடந்து செல்லுகின்ற சம்பவம் அல்ல. ஹிஜ்ரத்து என்பது இன்று நாம் குடும்பம் பிள்ளை குட்டிகளோடு ஒரு பிக்னிக் செல்வது போல, ஒரு சுற்றுலா செல்லுவது போல, அல்லது ஒரு பெருநாள் சுற்றுலா செல்லுவது போன்ற ஒரு சம்பவம் அல்ல. இதை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அழகிய துஆ ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றான். குர்ஆனிலே நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா என்ற துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள். எப்படி தெரியுமா? ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இறைவா, என்னை சங்கையான ஒரு முறையில், உண்மையான முறையில், ஒரு சங்கையான இடத்திலே என்னை கொண்டு சேர்ப்பாயாக. சங்கையான முறையிலே என்னை வெளியேற வைப்பாயாக. என்னை இறைவா எனக்கு உதவியான ஒரு அதிகாரத்தை எனக்கு தந்துவிடு என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். இந்த துஆவினுடைய வெளிப்பாடாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புனிதமாக சங்கையாக வெளியேறுகிறார்கள். மதீனாவிலே அதைவிட சங்கையாக அவர்கள் நுழைந்து விடுகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்தில் இருந்து ஒரு நலவை பறிக்கிறான் என்றால் அதைவிட மிகப்பெரிய நலவைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவான் என்பதை நாம் அனைவரும் நம்பிக்கொள்ள வேண்டும். மூமின்கள் கட்டாயமாக நம்ப வேண்டும். நம்மிடத்தில் இருந்து ஒன்று தவறி செல்லுகிறது என்றால் அதைவிட சிறந்ததை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பலப்படுத்துவான். வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. நாயகமே யா ரசூலல்லாஹ், மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் வெறுக்கவும் இல்லை, உங்களை அல்லாஹ் கைவிடவும் இல்லை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. உங்களுக்கு முந்தியதை விட பிந்தியது ரொம்ப சிறந்ததாக அமையும் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா வல்லஹா என்கிற அத்தியாயத்திலே ஆறுதல் சொல்லுகிறான். நாம் ஒன்றை இழந்து விட்டால் பெரிய துக்கமாக தூக்கி பிடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இந்த உலகத்தில் சர்வ படைப்புகளிலும் மிக்க மேலான, மிக்க உயர்வான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஒன்று உங்களை விட்டு தவறி செல்லுகிறது என்றால் அதற்கு அடுத்ததாக உங்களை வந்தடைவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை? அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து விட்டால், பறித்து விட்டால், இழந்து விட்டால் நிச்சயமாக அதைவிட சிறந்ததை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். எப்படிப்பட்ட கொடுமை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான மக்கமா நகரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்கிறான். அந்த பாக்கியத்தை மக்கமா நகருக்கு கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக பிரகடனம் செய்கிறான். அந்த பாக்கியத்தையும் மக்காவுக்கு கொடுக்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொள்ளுகிற பாக்கியத்தை அந்த மக்கமா நகரம் பெற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்த எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 3 விதமான சதித்திட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிராக அன்று அந்த மக்கள் தீட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனிலே சொல்லுகிறான். வைத் யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த காபிர்கள், அந்த எதிரிகள் உங்களுக்கு 3 விதமான சதிகளை திட்டம் தீட்டுகின்றனர். ஒன்று என்ன தெரியுமா? லியுஸ்பிதுக, நீங்க வீட்டை விட்டு வெளியிறங்காம ஒரு கைதிய போல உங்களோட வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க வெளியிறங்க கூடாது, உங்களோட பிரச்சாரம் வெளியில போக கூடாது.
நீங்க அடைபட்டு சிறைப்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இரண்டாவதாக உங்களை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். உங்களை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அடுத்ததாக உங்களை உங்களுடைய விருப்பமான மக்கமா மண்ணிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் சதி செய்கிறார்கள். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்களும் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் அவர்களின் சதிகளை முறியடிக்கிறான். அல்லாஹ் சதிகளை முறியடிப்பதில் மிக வல்லவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாமெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டவர்கள். உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ பெரியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அத்துணை பேரும் இந்த மூன்றில் ஒரு சோதனையை சுமக்காமல் அவர்கள் ஜெயம் பெறவே இல்லை. சகலரும் இந்த சோதனையை அனுபவித்திருக்கிறார்கள். உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த சோதனைகளை உண்மைக்குண்மையானவர்களாக இருந்தால் நாம் அனுபவிக்க வேண்டிய சுமக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் எமக்கு வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்லுகிறான். உங்களை வீட்டை விட்டு வெளியிறங்காமல் தடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள், சிறைப்படுத்துவதற்கு. இல்லையா உங்களை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இல்லையா உம்மை இந்த ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள், சதி செய்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாவது பலிக்கல்ல, வீட்டுக்குள்ள முடக்கி அடக்கி வைக்க முடியல. இரண்டாவதாக கொல்ல முடியல. மூன்றாவதாக அந்த ஊரை விட்டு வெளியேறுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்க்க முடியவில்லை. அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான், வெளியிறங்குங்கள் நாயகமே என்று சொல்ல. சஃபர் மாதம், இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய விடயத்தில் தன்னுடைய முழு குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்தவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பாருங்கள், இன்று உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தீக் நாயகம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய பரம்பரையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை எவ்வாறு தொடராக வருகிறதோ அதுபோல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சத்தையும் அல்லாஹு தஆலா இன்று வரை உலகத்திலே வரவைத்துக் கொண்டே இருக்கிறான். இன்றும் சித்தீக்கை வம்சத்தைச் சேர்ந்த எத்தனையோ பெரியார்கள் நம் நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராக தீனுல் இஸ்லாத்துக்காக தம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து தியாகித்து பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அன்று தகப்பனார் சித்தீக்கி வம்சத்தின் குலத்தின் தலைவராக இருந்த சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த ஹிஜ்ரத்திலே தியாகித்திருக்கிறார்கள். பாருங்கள், உண்மையில் உறுதியாக இருந்தால் இறுதி வரை அல்லாஹ்வினால் நாம் கைவிடப்பட மாட்டோம், ஜெயம் பெற்றே அடைவோம். ஆதாரம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வரலாறு எங்களுக்கு பாடம் சொல்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஹிஜ்ரத்துக்காக புறப்பட்டு செல்லுகின்றார்கள். ஹிஜ்ரத்துக்கு செல்லுகின்ற சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. காபிர்களுடைய சதிகளை பற்றிய தகவல்கள், உளவு தகவல்களை அந்த சௌர் என்கிற குகைக்குள்ளே 3 நாட்கள் தங்கி இருந்த பொழுது தன் உயிரை துச்சமாக மதித்து அந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு இரவு நேர பொழுதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எடுத்து சென்று சொன்னவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். அதே போல 3 நாட்கள் சௌர் குகையிலே தங்கியிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக உணவுகளை எடுத்துக்கொண்டு மிக கடினமான முறையிலே ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். சௌர் குகை இருக்கின்ற உயரத்தை பாருங்கள், தரை மட்டத்தில் இருந்து சௌர் குகை இருக்கின்ற உயரத்தை பாருங்கள். அது மட்டுமல்ல, அந்த குகையை அடைவதற்கான வழி இருக்கிறதே, அந்த வழியில் இருக்கின்ற கரடு முரடான பாதைகளை பாருங்கள். அந்த பாதையில் கடந்து சென்று உணவு கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? சய்யிதுனா
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். தன் குடும்பத்தையே அர்ப்பணித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக செய்த தியாகத்துக்கு கொடுத்த புகழ் என்ன தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபி என்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எந்த சஹாபியையும் அடையாளப்படுத்தல. உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள், எந்த சஹாபிக்கும் அல்லாஹ் தஆலா சஹாபி என்று குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபி என்கிற அந்த நாமத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சூட்டி மகிழ்ந்த ஒருவர் இருக்கும் என்றால் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான். லி சாஹிபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இமாம்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள்ல எந்த சஹாபியை ஒருவன் ஏற்காட்டியும் அவன் விசாரிக்கப்படுவான், அதற்குரிய தண்டனை அப்புறம் அது வேற விஷயம். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராவது ஒருவன் நிராகரித்தால் அவன் காபிராகி விட்டான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபி என்று ஒருவன் ஏற்க மறுத்தால் அவன் குர்ஆனை மறுக்கிறான், குர்ஆனை மறுத்தவன் அல்லாஹ்வை மறுக்கிறான், அதனால் அவன் காபிராகி விடுகிறான் என்று அறிஞர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த தகுதியை கொடுத்தது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே சௌர் என்கின்ற குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருகாமையிலே அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன தெரியுமா சொன்னான்? 2 பேர் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம 2 பேர் மட்டுமில்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நம்மளோட 3ஆவதாக அல்லாஹ்வும் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅனா லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். 2ஓட 1 3 என்று அல்லாஹ் தஆலா தன்னோட தண்ட ரசூலோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்த்து சொல்லப்பட்டவர்கள் தான் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அதற்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானம் இன்றும் கியாமத்து வரை மறுமையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருகிலேயே வாழுகிற பாக்கியத்தை சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே அடங்க பெற்றிருக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத்திலே அவர்கள் தொட்ட விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்த விடயம் அவர்களை அல்லாஹ்விடத்திலே இந்த உயர்வுக்கு ஆக்கி இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக நாம் எல்லாம் எம்மை அர்ப்பணிப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எம் ஒருவரையும் ஒரு பொழுதும் மா வத்தஅக ரப்புக, உங்களுடைய இறைவன் கைவிடவும் மாட்டான், உங்களை வெறுக்கவும் மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆசீர்வதித்தானே, அதை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை சஃபர் மாதத்தினுடைய இறுதி இந்த வாரத்திலே தான் மேற்கொண்டார்கள். அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் அதில் பிறை 12இல் மதீனாவை சென்று அடைந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆக ஹிஜ்ரத் என்பது நமக்கு என்ன வரலாற்றை உணர்த்துகின்றது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளை மட்டுமல்ல, மனிதர்கள் இறைவனை முழுமையாக வழிபடுவதற்கு சில நாடுகளும் தேசங்களும் தடையாக இருக்கும். இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சில மனிதர்களை அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். மரணிக்க செய்கின்ற பொழுது அவரிடத்திலே கேட்கப்படும், காலு பீம குந்தும் காலு குன்னா முஸ்தலஃபீன், நாங்க பலகீனமான ஆட்களா இருந்தோம், எங்களுக்கு சுதந்திரமா மார்க்கத்தில் செயல்பட முடியல, உண்மையாளர்கள் சொற்பமாக, எதிரிகள் அதிகமான பிரதேசங்கள்ல நாங்க வாழ்ந்தோம். அப்படி இருக்கிறது இல்லையா? முஸ்லிம்கள்ல சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள்ல முழு சுதந்திரம் இருக்காது. ஒருவேளை அது முஸ்லிம் நாடாகவே இருந்தாலும் நாம அறிஞ்ச மார்க்கத்தின்படி சுன்னத்துல் ஜமாத்துல சொல்லப்படுற எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த முடியுமா? மௌலது ஓதினா போல, கொடியேத்தினா போல, அவுலியாக்கள் நினைச்சா போல, நல்ல காரியம் செஞ்சா போல, சோறு கொடுத்தாலும் போல, எல்லாம் போல. அதுக்காகவே மறியல்ல போடுற உலகங்கள் இன்றைக்கு இருக்குது, நாடுகளும் இருக்குது. அப்ப நம்ம அப்படி கஷ்டமான உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான கட்டத்துல நாம மலக்குகள் அல்லாஹ்
மக்கள்கிட்ட கேட்பாங்க, பீம குந்தும், நீங்க எப்படி இருந்தீங்க என்று கேட்ட நேரத்துல காலு குன்னா முஸ்தலைஃபீன், நாங்க சிறுபான்மை மக்களா இருந்தோம், கொஞ்சம் பேரா இருந்தோம், எங்களுக்கு எந்த பவரும் இல்லை, எங்களால செய்ய முடியல என்று சொன்னால், சுருக்கத்தை சொல்ற நீளமான விஷயம். அப்படி சொன்னா மலக்குகள் கேட்பார்களாம், அப்படியான ஊரை விட்டுட்டு நல்லவங்க இருக்கிற ஊருக்கு நீங்க ஹிஜ்ரத்து போயிருக்கலாமே, நீங்க வேற நல்ல மனுஷன் வாழ்ற ஊருக்கு போயிருக்கலாமே என்று மலக்குகள் கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். என்ன சொல்ல வருகிறான் இந்த செய்தியில் என்றா, நாம கட்டாயமாக நாம வாழக்கூடிய சூழல் நமக்கு பாதகமானதாக இருந்தால் அது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விதிவிலக்கு அல்ல. நாம் வாழக்கூடிய சூழல், தேசம், மக்கள் எங்களுக்கு பாதகமாக, இஸ்லாத்துக்கு எதிராக, ஈமானுக்கு மாற்றமாக இருக்கும் என்றிருந்தால் அந்த மண்ணை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய பூமிக்கு ஹிஜ்ரத்து சென்று நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆலோசனையை அல்லாஹ் எங்களுக்கும் சேர்த்துத்தான் குர்ஆனிலே தந்திருக்கிறான். இதற்காக நாம் ஒரு ஊர்ல இருக்கிறோம், அதிகமான மக்கள் பாவிகளா இருக்கிறாங்க, நாம நல்லத்தை சொன்னாலும் பிரச்சனை, செஞ்சாலும் பிரச்சனைண்டா நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊருக்கு ஹிஜ்ரத்து செல்லுவது அந்த மக்களுடைய இறுதி முடிவாக அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலும் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் முஹாஜிரு மன் ஹஜரல் ஹதாயா வஸ்ஸுனூப், யார் தவறுக்கும் பாவங்களுக்கும் வாழக்கூடிய சூழல் இருந்தால் அதை விட்டு அவன் வெறுத்து வேறு இடத்துக்கு செல்லுகின்றானோ, தவறுகளை பாவங்களை விட்டு வெறுத்து நன்மையின் பக்கம் செல்லுகின்றானோ அவனும் ஹிஜ்ரத்து செய்தவன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு சஃபர் மாதத்திலே இடம்பெற்றது. உறுதியாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஈமான் பலமாக இருந்தால் எப்படிப்பட்ட சூறாவளியோ புயலோ சுனாமியோ எப்படிப்பட்ட அழுத்தமோ எதுவுமோ எங்களை ஒரு பொழுதும் மாற்றாது, நாம் மாறவும் கூடாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவை போல அவர்களுக்கு விருப்பமான பூமி இருக்கல்ல, மதீனாக்கு பெய்த்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்கிட்ட வானத்தை நோக்கி பார்த்தாங்க. அல்லாஹு தஆலா சொன்னான், லகத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க வானத்தை நோக்கி பார்க்கிறத நாங்க அவதானிச்சுக்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறத அல்லாஹ் அவதானிக்கிறான், பார்க்கிறான். வல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுக்கு விருப்பமான மக்காவுல விருப்பமான கஅபாவின் பக்கம் நீங்க கிப்லாவை மாத்திக் கொள்ளுங்க நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்தை தான் எங்களுக்கு கிப்லாவாக்கினான். கிப்லத்தன் தர்லாஹா, அல்லாஹ் விரும்பி தந்த கிபிலா இல்ல, கிபிலத்தன் தர்லாஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய கிபிலா என்ற காரணத்தினால் தான் கஅபாவை கிபிலாவாக கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், சௌரு குகையில் தான் தஞ்சம் அடைய வேண்டி வந்தாலும், பாம்புதான் தீண்ட வேண்டி வந்தாலும், சொத்துக்களையும் செல்வங்களையும் குடும்பங்களையும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாவற்றையும் தியாகிக்க வேண்டி வந்தாலும், ஈமானை விட்டு கொடுக்க கூடாத உறுதியான மனப்பாங்கோடு வாழ வேண்டிய அனுபவத்தை, உபதேசத்தை ஹிஜ்ரத் எங்களுக்கு தருகிறது. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். 63 வருட காலங்கள் வாழ்கிறார்கள். 40 வருடங்கள் அவர்கள் தான் நபி என்பதை வெளிப்படுத்தாமல் வாழ்கிறார்கள். 40வது வயதிலே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உத்தரவோடு தான் நபி என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதில் மக்காவிலே 51 வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மிக பக்கபலமாக இருந்த அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் நாயகம் போன்றவர்களை இழக்கிறார்கள். அதற்கு பின்னர் ஆறுதலுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிஅராஜ் அழைக்கிறான். தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுகிறான், சொர்க்கத்தை காட்டுகிறான், நரகத்தை காட்டுகிறான், எல்லா அற்புதங்களையும் காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனதை வலிமைப்படுத்தி அல்லாஹ் அவர்களை மீண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். அதற்கு பின்னர் தான் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு இடம்பெறுகிறது. மதீனாவுக்கு செல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு சென்று 10 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அப்பொழுதுதான் ஹிஜ்ரி 9க்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்காவை வெற்றி கொண்டு மக்காவுக்கு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தங்கி இருக்க விரும்பவில்லை.
மக்காவில் வைத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 100 ஒட்டகைகளை குர்பானி கொடுக்கிறார்கள். எத்தனை ஒட்டகைகள்? 100 ஒட்டகைகள். அந்த 100 ஒட்டகைகள்ல 63 ஒட்டகைகளை தண்ட கையினாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தாங்க. தன்னுடைய மருமகனார் அமீருல் மூமினீன் அஸதுல்லாஹில் காலிப் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே வாளை கத்தியை கொடுத்து மிகுதி 37 ஒட்டகைகளை அவர்களை குர்பானி கொடுக்கும்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 ஒட்டகத்தோட நின்றுட்டாங்க. அப்பவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வு 63 வருடங்கள் என்பதை சைக்கிணையாக சொல்லிவிட்டார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் தோழர்களே, அடுத்த ஆண்டு நான் உங்களோடு இருக்காமல் இருக்க முடியும், உங்களோடு நான் இருக்க வாய்ப்பில்லாமல் போகலாம். எனவே நீங்கள் பேண வேண்டிய விஷயங்கள், அமானிதங்களை சரியாக பேணுங்கள், உங்களுடைய மனைவி மக்களை சரியாக பேணிக் கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தையும் குர்ஆனையும் நீங்கள் சரியாக பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை சரியாக பேணிக் கொள்ளுங்கள். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித ஒழுக்கத்துக்கு உலகம் முடியும் வரை தேவையான சகல உபதேசங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுக்கு என்னுடைய இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், நிஅமத்துக்களை பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்கிற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கிறான். மார்க்கம் அதோடு பூரணமடைகிறது. ஹஜ்ஜிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். வெறும் 60 நாட்கள், சுமார் 2 மாதங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். துல் ஹஜ் மாசம், முஹர்ரம், சஃபர். இந்த முஹர்ரம் சஃபர் 2 மாதம் தான் வாழ்கிறார்கள். சஃபர் மாதத்தினுடைய இறுதி 29வது பிறை புதன்கிழமையாக வருகிறது. அந்த மாசத்துல பிறையும் கடைசி அண்டைக்கு தான், கிழமையும் புதன் தான், புதன்கிழமை. அப்பதான் இந்த ஒடுக்கம் என்று சொல்றது என்னத்துக்கு, கடைசி ஒடுக்கம் என்று சொல்றதுக்கு கடைசி நாளுக்கு ஒடுக்கம் என்று சொல்றது. ஒடுக்கத்து புதன் என்கிறது இதிலிருந்து வந்ததுதான். ஒடுக்கத்து புதன் என்கிறது சஃபர் மாசம் முழுமைக்குரிய மாசம் அல்ல, சஃபர் மாசம் முசீபத்தான மாசம் அல்ல. ஆனா நம்மட உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சஃபர் மாதம் பிற 29 புதன்கிழமை, கடைசி மாசத்துல கடைசி நாள் புதன்கிழமை. நீங்க கலண்டர் எடுத்து பாருங்க, ஹிஜ்ரி கலண்டர் எடுத்து பாருங்க. ஹிஜ்ரி 11, ஹிஜ்ரி 11ல புதன்கிழமை சஃபர் மாசம் பிற 29 இருக்கும். நீங்க ஹிஜ்ரி கலண்டர் எடுத்து பாருங்க, நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். ஹிஜ்ரி மாசத்துல நீங்க பாருங்க, கடைசி பிற 29 புதன்கிழமை ஒரு ஜனாசா வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாக்கு போறாங்க. ஜனாசாக்கு போகக்கிட்ட ஸல்லல்லாஹு நல்லா தான் போறாங்க. ஆனா ஜனாசாக்கு போயிட்டு வர்ற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது, தலைவலி ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் தலைவலியோடு வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற நேரத்துல நாளைக்கு நான் யார வீட்டில் தங்குவது என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அதை கேட்கிறாங்க. ஐனகதா, ஐனகதா, நாளைக்கு நான் எந்த வீட்டுல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடுகள்ல முறைப்படி மாறி மாறி இருப்பார்கள். ஐனகதா, ஐனகதா, நாளைக்கு நான் எங்க இருப்பேன், எங்க இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் புரிந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடல் வலியாக இருக்கிறது, காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது, தலைவலி கடுமையாக இருக்கிறது, நாம எங்க நிக்கிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட கேட்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பராமரிக்கிற விஷயத்துல எல்லா மனைவிகளை விட ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். உடனே எல்லோரும் ஏகமனதா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே அவர்களை தங்க வைத்தார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய மடியிலும் தன்னுடைய நெஞ்சிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாய்த்து சுமந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பணிவிடைகளை செய்தார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்திலே தன்னுடைய அந்த காய்ச்சல் தலைவலியுடைய உச்சம் அவர்களுடைய தலையில் இருந்த தலைப்பாகையை தாண்டியும் சூடு வெளியாகியது என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த காய்ச்சலுடைய நம்மளுக்கெல்லாம் நெத்தி சுடும், கழுத்து சுடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று ஏற்பட்ட அந்த காய்ச்சல் தலைவலியுடைய வேதனம், அதனுடைய உச்சம் அவருடைய தலைப்பாகையில் இருந்து கூட சூடு வருகின்ற அளவுக்கு அது கடுமையாக இருந்தது என்று அறிவிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து என்னை கழுவுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை கிணறு?
7 கிணறு. பழைய ஆக்களுக்கு தெரியும், யாருக்காவது தீராத நோயா இருந்தா ஆலிம்கள், பள்ளிவாசல் இருக்கிற பேஷி இமாம்கள், உலமாக்கள், அன்று இருந்த மூத்த உலமாக்கள் 7 கிணத்துல தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கட்டத்திலே காய்ச்சல், தலைவலி கடுமையாக இருந்த பொழுது 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கழுவப்பட்டார்கள். அவர்களுடைய காய்ச்சலும் தலைவலியும் சற்று குறைந்தது. ஆனாலும் காய்ச்சல் தலைவலி குறைஞ்சிச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் அது கடைசி கட்டம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளாரை அழைத்து காதுக்குள்ள ரகசியம் ஒன்று சொன்னாங்க. அந்த மகளார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுதார்கள். திருப்ப கூப்பிட்டு மறுகாதுல இன்னொரு ரகசியத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? முதலாவது சொன்ன ரகசியம், என் மகளே, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழப்பதற்கு அவர்களுடைய மனம் தயங்கியது, விரும்பவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத உலகத்திலே அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வாழ பிடிக்கவும் இல்லை. அதனால் அவர்கள் ஏங்கி ஏங்கி அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், மகளே, நான் மறைஞ்ச பிறகு முதலாவதாக என்ன வந்து சந்திக்கிறது நீங்க தான் என்று சொன்ன உடனே அந்த மகளார் சிரிச்சாங்க. வெறும் 28.5 வருஷங்கள் மட்டுமே இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் முன்மாதிரியாக, சுவனத்தின் தலைவியாக, பெண்குலத்தின் தலைவியாக வாழ்ந்து காட்டினார்கள். வெறும் 28.5 வருஷம். ஆனா நாம 28 தாண்டி, 48 தாண்டி, 68 தாண்டி, 88 கடந்தவர்களும் எம்மில் பெண்களும் இருக்கிறோம், ஆண்களும் இருக்கிறோம். உலகத்துக்கு முன்மாதிரியாக அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவை போல் வாழ முடிந்ததா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் சொன்னார்கள், முதல்ல நீங்க தான் மகள் என்ன வந்து சந்திப்பீங்க என்று சொன்னாங்க. அந்த நேரத்துல ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சந்தோஷப்பட்டு சிரித்தார்கள். இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இந்த உலகத்திலே வாழ்வதை விட அவர்களோடு பர்ஸகுடைய ஆழத்திலே போய் சேருவதை சிறந்ததாக கருதினார்கள் அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு 2 இஷ்டங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்று, அந்த அடியார் இந்த விரும்பினால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ள முடியும், இல்லை விரும்பினால் இறைவனிடத்திலே சென்று சேர்ந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை சொன்ன பொழுது ஒன்றை புரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா விருப்பம் கேட்டான், நாயகமே நீங்க விரும்பினா இந்த உலகத்துல வாழலாம். ஆனா அந்த அடியார் அல்லாஹ்வை சந்திப்பதை தான் தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்ன பொழுது கூடாரத்திலே தங்கி இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அபூபக்கர் நாயகம், இந்த வயோதிபருக்கு என்ன நடந்து விட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பத்தியோ சொல்றாங்க, இவர் ஏன் அழணும்? அதுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது யாரை பற்றி தெரியுமா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கி விட்டார்கள். இப்படி தன்னுடைய மறைவை முன்னறிவித்தல் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் கடுமையான வலி ஏற்பட்டது. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் அவர்களுடைய உடலை முழுமையாக தடவி விட்டேன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் நோய்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டால் எந்த மருத்துவத்தை செய்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாங்களோ அதை நம்மளுக்கு அழகா சுட்டி காட்டுது. 7 கணத்து தண்ணி எடுக்கிறது, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுறது, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுறது, குர்ஆனை ஓதுறது, திக்ருகளை ஓதுறது, அஸ்மாக்களை ஓதுறது, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே செஞ்ச விஷயங்கள், அவங்க செஞ்ச விஷயங்கள், அவர்கள் அனுமதிச்ச விஷயங்கள். இப்ப எடுத்ததுக்கெல்லாம் டாக்டர், சர்ஜன்,
அதுக்காக உலக மருத்துவத்தை நம்ம நிராகரிக்கல, ஆத்மீகத்துல நம்பிக்கை இல்லாம போயிட்டு 40 நாட்களுக்கு மேலாக 40 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு திக்ர திருப்ப திருப்ப மடக்கி மடக்கி ஓதினாங்க. 40 நாளையில அவர்கள் வெளியே வந்தாங்க. 40 நாள் உணவில்ல, தண்ணி இல்ல, மூச்சு இல்ல, ஆனால் ஒரு திக்ருட பவர்ல மீண்ட வயிற்றில அவர்களால் வாழ முடிந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த திக்ர ஓதாமுட்டிருந்தா அவர் வெளியே வர வேண்டும் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விருப்பம் கொள்ளா விட்டிருந்தால் கியாமத் நாள் மட்டுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன். கியாமத் நாள் மட்டுக்கு அங்க வெளியேறதுக்கு துணையா இருந்தது என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரு திக்ர், ஒரு திக்ர். திக்ரின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக எங்களுடைய ஆத்மீக ரீதியாக எங்கள் நோய்களை தீர்க்க முடியும், வறுமையை போர்க்க முடியும், நோய்களை தீர்க்க முடியும். இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்றவைகளை ஓதித்தான் தன்னுடைய இறுதி கட்டத்தில அந்த நோய், அவர்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல், தலைவலி, உடல் வலியிலிருந்து நிவாரணம் பெற்றதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு இந்த சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமையிலே நோய்வாய்ப்பட்டு காய்ச்சல் ஏற்பட்டு அதன் பின்னால் அவர்கள் 13 நாட்களில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களே. அதனால இஸ்லாமிய மரபுல அறிஞர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு புதன்கிழமையும் நஹசுடைய நாள், நோய்கள் வரக்கூடிய நாள். அதுல சஃபர் மாத இறுதி புதன் இருக்கிறதே, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹு தஆலா காய்ச்சல் தலைவலியை கொண்டு அவர்களுடைய இறுதி காலத்தை தொடக்கிய நாள் என்ற காரணத்தினால சஃபர் மாத இறுதி புதன்ல 3,20,000 பலாய் முசீபத்துக்கள் அல்லாஹுவினால் வானத்தில் இருந்து இறக்கப்படுகின்றன. அதிலிருந்து நீங்கள் ஆயத்துக்கள் குர்ஆனை கொண்டு, ஜிக்ருகளை கொண்டு, ஸலவாத்துக்களை கொண்டு, துஆக்களை கொண்டு நீங்களும் காவல் தேடிக் கொள்ளுங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஒடுக்கத்து புதன்டா ஒரு புதுசா வந்து இறங்கின சாமான் அல்ல. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, எந்த உயிருக்கு உயிரான, எந்த உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஃபர் மாசத்தின் இறுதி புதன்ல இப்படியான ஒரு துக்கமான ஒரு விடயம் ஆரம்பித்தது என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் நினைத்து நானும் எனக்கு ஆபத்துக்கள் வந்து விடாமல் துஆக்களை, அஸ்மாக்களை, குர்ஆனுடைய வசனங்களை எழுதி கார்மானம் தேடுகிறேன். இதுல என்ன தவறு இருக்கிறது? எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு முன்னுதாரணமான ஹிஜ்ரத்துடைய வரலாற்றிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஈமான் கொண்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. நாயனே யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாயகம் இல்லை என்றால் சர்வ பிரபஞ்சமும் இல்லை என்று சொன்ன நாயனே, அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேராக தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்றாலும் அவர்களை கனவில் கூட தரிசிக்கின்ற பாக்கியம் பெற்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவாயாக. ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்ராத்துடைய வேதனையை காட்டிய ரஹ்மானே, எங்கள் அனைவரையும் சக்ராத்துடைய வேதனையிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாத்து கிருபை செய்வாயாக. இறுதி மூச்சிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை மொழிந்து எங்கள் உயிருக்குயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக காட்சியாக கண்டு மரணிக்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. நாயனே யா அல்லாஹ், சஃபர் மாதத்திலே இருக்கின்ற கெடுதிகள், தீங்குகள், இதர காலங்கள் இருக்கின்ற கெடுதிகள், தீங்குகளை விட்டு விமோசனம் பெற்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم محسنون. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك
سلطانا نصيرا. صدق رسول الله، صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المهاجر من هجر الخطايا والذنوب. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم وغفرنا ورحمنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله، الحمد لله الذي وصف نفسه برحمتين: رحمة امتنانية فائلة منفجرة من الحضرة الرحمانية، ورحمة وجوبية أزلية نازلة من الحضرة الرحيمية. اللهم صل وسلم على مخزن كنز الوجود وقبلة الواجد والموجود سيدنا محمد وعلى آله وصحابه ذوي العزة والجود. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج، عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم، وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل وصحاب سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم مر للخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن سبطي رسول سيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما، وعن عمي الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنها، والباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منه والأموات. اللهم ثبت أقدامنا وأقدام آبائنا وأقدام أمهاتنا وأقدام أزواجنا وأقدام أولادنا وأقدام بناتنا وأقدام أهلينا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة يا أرحم الراحمين. اللهم ادفع عنا البلاء والغلاء والفحشاء والمنكر والجذب والقهط والوباء والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن، من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم يذكركم ويزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.